கொடுத்தை மறக்காலடா செம்பகுளம் திருப்பிய தரடா செம்பகுளம் அடை கொடுத்த மறக்கா கண்ணே செம்பகுளம் திருப்பிய தரடா இப்பாராயடா திருப்பிய தரடா செம்பகுளம் அடை திருப்பிய தரடா செம்பகுளம் அடை மறக்காலடா தந்த மரக்கால செம்பகுளம் இதையும் நரநாடாவுக்கு கொள்வான் திருப்பியும் நரநடா செம்பகுளம் திருப்பியும் நரநடா செம்பகுளம் நீ கொடுத்த தங்க விளக்கலை வாங்கி சென்று போவா சாமி. அந்த மரக்காலை கொடுக்கையில பதனமா கொடுக்கணும். 12,000க்கு செஞ்ச மரக்கா தங்க மரக்கா. சரி, எனக்கு கொஞ்சம் கண்ணு மாலை கண்ணுங்க இல்ல நல்லா கண்ணுங்க. அதனால அதை பத்திரமா பதனமா மரக்கா கீழே தவந்துடாம மரக்காலை கொடுக்கணுங்க சாமி. நான் கொடுத்தது தங்க மரக்கா. அவர் அந்த தங்க மரக்காலை வாங்கி மாடியில வைத்துக்கிட்டு மரக்கட்டையால ஒரு பச்சை கட்டையில செஞ்சு பச்சை வாடை அடிக்குது. ஐயோ, பச்சை கட்டை நான் கொடுத்த மரக்காலை கொடுத்தா ஏன் நான் வார்த்தை வாசிக்கிறேன். ஐயா மகராஜா, இந்த மரக்காலை இல்லை, நான் கொடுத்தது தங்க மரக்கா, நீங்க கொடுத்திருக்க மரக்கா. அந்த மரக்காலை போட்டு உங்க வாசப்படியிலே போட்டு உடைக்க பாரு. அப்படி தங்க மரக்காலை தங்க மரக்காலை மரக்காலை திருப்பி கொடுத்து விட்டு தன்ன மரக்காலை நான் திருப்பி கொடுத்து விட்டேன். ஊராரி சொத்துக்கு செம்பகுளம் ஆசாரி சொத்துக்கு அதிகாசம் நினைக்காத தர்மபுரம் கொண்டாடவர். இந்த ஊரார் சொத்துக்கு பேராசை நினைக்க மாட்டேன் செம்பகுளம். நான் தன்னை மரக்கால திருப்பி கொடுத்து விட்டேன் செம்பகுளம். இல்லைங்க சாமி, இல்லை, நான் கொடுத்தது தங்க மரக்கா வாங்கி உங்க அரவணையில வைத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க மரக்காலை கொடுக்கிறீங்களே சாமி. உங்க மரக்காலை கொடுக்கிறீங்கன்றா உங்க கல்தூணிலேயே மண்ணை உடைத்து செத்துருவேன் சாமி. செம்பகுளம் என் அரமனையில 12 தங்க மரக்கா இருக்காது. என்ன மரக்க வேணுமோ, என்ன வல்ல வேணுமோ அதை எடுத்து நீ சென்று வருவா செம்பகுளம். சாமி மகாராஜா, உங்க அரமனையில 12 மரக்கா இருக்குது. ஆமா செம்பகுளம், அந்த மரக்காலை எடுத்து தர நீ வாங்கிட்டு போன்னு சொல்லுகிறீங்க. இல்ல நீயாதான் பார்த்து எடுத்துட்டு போன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த மரக்கால வேண்டாங்க சாமி. நீ நான் கொடுத்த மரக்காலை கொடுக்க
வேண்டும். இல்லைன்னா இந்த விட்டத்திலே கயிறு போட்டு தொங்க போடுங்க. அரமனையை நாடி வந்து அரமனையில் சாக வேண்டால் நான் எத்தனை 12 தங்க மரக்க இருக்கிறதோ அந்த மரக்கலை தரேன், அதை தர வேண்டாங்கிறாள். அப்படியா இருந்தால் நான் கொடுத்த மரக்கலை திருப்பி கொடுத்து விட்டேன், கொடுத்ததை ஒப்புக்கொள்வார். சாமி மகாராஜா, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்படியா இருந்தா என் மரக்கா தாண்ட கொடுத்த மரக்காலை கொடுக்க வேண்டும். இந்த சிவசோழ ராஜருக்கு என்ன செய்தியை சொல்லுவேன்? என் தங்க மரக்காலை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா இந்த கரண்டி செம்பவளம் அது வந்த கண்ணாடி பல்புனா கூட கரண்ட் வரும். இதுல ஒண்ணுமே வராது. தம்பிய தங்கையை தாண்டி தருகிறேன், தம்பியும் தங்கையும் தாண்டி தருகிறேன், தம்பிய தங்கையை தாண்டி தருகிறேன், தம்பியும் தங்கையும் தாண்டி தருகிறேன். மரக்கலடா செம்பகுள ஒப்புத்த கொள்வானா, அதை ஒப்பத்து கொள்வாயாடா செம்பகுள ஒப்பத்து கொள்வாயாடா. செம்பகுளம் என் தம்பியை தங்கையை தாண்டி தருகிறேன், சத்தியம் செஞ்சு தருகிறேன், கொடுத்த மரக்கலை ஒப்புக்கொள்வா. செம்பகுளம் சாமி மகாராஜா, தம்பியும் தங்கையும் தாண்டி சத்தியம் பண்ணித்தாரு. என்னோட நான் கொடுத்த மரக்கான ஏத்துக்க சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? செம்பகுளம் சத்தியத்தை எங்க ஒப்புக்கொள். வீட்டுல எங்க அப்பா ஒரு இடத்துல தூங்கும், எங்க அம்மா ஒரு இடத்துல தூங்கும், சரி. எங்க அண்ணன் ஒரு இடத்துல தூங்கும், சரி. எங்க அக்கா ஒரு இடத்துல தூங்கும். சரி. எனக்கு ஆத்திரம் வந்தாலும் மூத்தரத்தை அடக்க முடியாது. சரி. அவசரமா ஒன்னா தாண்டிக்கிட்டு சரி. வேகமா ஓடுவேன். இதெல்லாம் ஒரு சத்தியமா? இந்த சத்தியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன், வீட்டுல தூங்கும் போதே நான் தாண்டி தாண்டி போவேன் என்று சொல்றான். ஆமா, இருந்தால் பரவாயில்லை, இந்த சத்தியத்தை ஒப்புக்கொள்ள என்றால் நான் சத்தியம் செஞ்சு தரேன். தோண்டியம்மா கொய்கலிலே தம்பகுலோ சத்தியம் செய்தாலே கேளாயினா, தூண்டிய கோபியே செம்பகுளம் சத்தியம் செய்தாலே கேளாயினா, சத்தியம் செய்தாலே கேளாயினா, அதை சத்தியமே செய்தாலே கேளாயினா, சத்தியம் செய்தாலே கேளாயினா. நான் சத்தியமே செய்தாலே கேளாயினா. செம்பகுளம் இந்த தூண்டியம்மா கோயில்ல ஒரு சத்தியம் செஞ்சு தரேன், கொடுத்த மரக்கலை ஒப்புக்கொள்ளு. செம்பகுளம் நாய் தூண்டியம்மன் கோயில்னா அந்த தூண்டியம்மன் கோயில் பொன்னி வளநாட்டுக்கு தெம்பரமா இருப்பது. அது உங்க எல்லையில இருக்கிற சாமிங்க உங்க பேசத்தான் கேட்கு. நான் மேனாட்டை சேர்ந்த செம்பவள ஆசாரி, அதுக்கு ஒரு 10 காசுக்கு நாளும் சூட வாங்கி பத்த வச்சு 10 காசுக்கு காப்பாற்று இருந்தா என் பேச்ச கேட்கு. நான் இப்பத்தானே உங்க அரமனை நாடி வந்து அந்த சாமி என் பேச்ச கேட்காதுங்க, உங்க பேச்சத்தான் கேட்க. சத்தியமெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கொடுத்தா என் மரக்காலை கொடுங்க. அப்படியா செம்பவளம்? அந்த சத்தியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். காளியம்மா கொய்கலிலை செம்பகுலோ சத்தியத்தை செய்தாலே கேளாயினா, அந்த காளியம்மே கோயிலிலே செம்பகுலோ சத்தியம் செய்தாலே கேளாயினா, சத்தியத்தை செய்தாலே கேளாயினா, சத்தியம் செய்தாலே கேளாயினா, சத்தியத்தை செய்தாலே கேளாயினா. சாமி, காளியம்மன் கோயிலுன்னா உங்க எல்லையில இருக்குது. காளியம்மே நீலியம்மே பொடாரி எல்லாம் உங்க பேச்சத்தான் கேட்கு. நான் மேலாட்டை சேர்ந்த செம்பகுளம். எங்க ஊர் எங்க இருக்குது தெரியுமா? செக்கணம், திருக்கணம், மார்வேந்த மாணிக்கத்து தட்டாத்தி மகன் செம்பகுளம். அங்கிருந்து நான் இங்க வந்திருக்கிறேன். அது என் பேச்ச கேட்காதுங்க. கொடுத்தா என் மரக்காலை கொடுங்க, இல்லைன்னா நான் கூப்பிடுற இடத்துக்கு சத்தியத்துக்கு வாங்க. வாருமே செம்பகுளம், எங்க எல்லையில இருக்கிற அனைத்து தெய்வத்தில சத்தியம் செய்யணுமா? அப்படியே இருந்தா நான் ஒரு சின்ன சத்தியம் செஞ்சு தரேன், அந்த சத்தியத்தை நான் ஒப்புக்கொள்றா. செம்பகுளம் என்ன சத்தியம்? அக்கினியே தான் உள்ளக்கி பொண்ண சத்தியங்க, அப்படி கக்கிரியே தமிழகி பொண்ண சத்தியங்க செய்துதாரே. அக்கினியே தான் உள்ளக்கி நான் சத்தியங்க, அப்படி கக்கிரியை தமிழகி பொண்ண சத்தியங்க செய்துதாரே. செம்பகுளம் அக்கினியை உள்ளக்கி நான் சத்தியம் செஞ்சு தரேன்,
அந்த சத்தியத்தை ஒப்புக்கொள்வா சம்பளம். சாமி, அக்கினிய பத்த வச்சு ஒரு நெருப்பு அல்லுன்னா கையெல்லாம் சுட்டு வச்சிரும். சுடுமோ சுடாத? சுட்டு வச்சிரும். நீ ஏன் கையில நெருப்பு அல்லுற? சுடாம இருக்கிற காரணம் அக்கினி பாலம் படிச்சிருப்பீங்க, அதனால நெருப்பு சுடாம இருக்குது. கொடுத்தா என் மரக்கலை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா நான் கூப்பிடுற இடத்துக்கு சத்தியத்துக்கு வர வேண்டும். என்ன சொன்னால் அக்கினிப்பால படைச்சிருப்பால் அதனால நெருப்புல இறங்கி நீ சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார், உன்னை சுடாது என்னை சுடும் அப்படின்னு சொல்றார். அப்படியே இருந்தா எந்த இடத்துல நீ சத்தியத்தை கூப்பிடுறியோ அந்த இடத்துல வந்து நான் சத்தியம் செஞ்சு தரேன், கொடுத்த மரக்கலை ஒப்புக்கொள்வா சம்பளம். சரிங்க, நான் கூப்பிடுற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் கொடுத்த மரக்காலை ஏத்துக்கிறேன். நேர் வடக்கை வெள்ளாங்குளத்துக்கு அருகில் நாரபரகாத 48 குழுமி இருப்பது, அதுவில்லாம தலையான மதம் வெண்கல மதம் இருப்பது. அந்த வெள்ளாங்குளத்திற்கு சத்தியத்துக்கு வந்தா நான் கொடுத்த மரக்காலை ஏத்துக்கிறேங்க சாமி. நேரு வழக்கை வெற்றி விளாங்குறத்தறிய நாரபராத 48 குழுமி இருக்கிறது. 48 குழுமி அடத்தில் தளவான குழுமி வெங்கல குழுமியில சத்திய வந்தா நான் கொடுத்த மரக்காலை ஒப்புக்கொள்ளுவேன், இல்லைனா ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்றான். என் பாட்டுனார் சேப்பினார் கட்டி வச்ச வெள்ளாங்குளத்தறிய அந்த இடத்துக்கு என்னை சத்தியத்தை கூப்பிடுறான். நான் சத்தியம் வருகிறேன், அந்த இடத்துல நான் சத்தியம் வந்து செஞ்சு தருகிறேன். சித்த நேரம் அமர்ந்து நாம சத்தியம் போவோம். சாமி, நாங்க உட்கார்ந்து இருக்கிறேன், சீக்கிரம் சொல்லிட்டு வரணும். வெகு சீக்கிரம் சத்தியம் போவோம். சித்த நேரம் அமர்ந்து செய்வோம். முத போய் கண்ண தூக்குனே, அவங்க ஊசி கழுத்து நாய் 9 வேட்டை நாயி, பாசி கழுத்து நாய் 12 வேட்டை நாயும் காட்டி கொடுத்துருச்சு. ரெண்டாவது அவரோட மந்திரமான உருவி ஒரே வீசிடலான்னு போனேன். அவங்களோட குலதெய்வம் இருந்து காட்டி கொடுத்துருச்சு. இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த விரிச்சு போல போட்டு நித்திர செய்கிறார் செம்பகோலம். நல்லா தூங்கு. எப்படி படுத்து தெற்கு வடக்குல படுத்து ஒன்னாவல, கிழமேற்குல படுத்து ஒன்னாவல. இப்ப சனி மூளை பாசமா பார்ப்போம். மூளைக்கு மூளையா? இது நல்லதுக்கா கெட்டதுக்காடா? சனிமொழியில தான் செம்பண்ணா, சனிமொழியில தான் வெள்ளாமை விளைஞ்சுன்னா கருதா இருக்கிறாங்க. அதனால சனிமொழியில படுப்போம். காரிய வெட்டி ஆகட்டும். சனியை முடிச்சுக்கிட்டா? சனியை முடிச்சுக்கிட்டா? ஆமா. செம்பண்ணா வாக்கு சொல்றியா? இல்லன்னா நாளைக்கு நீ பெரிய கல்யாணம் பண்ணிடுவேண்ணா. பெரிய கல்யாணமா சின்ன கல்யாணமா? நீ நல்ல பெரிய கல்யாணமா பண்ணுவேண்ணா. சரிண்ணா, எழுப்பாதீங்க. அண்ணா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு கதை ஒண்ணு சொல்ல பாப்பான். கதையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிருமா? எனக்கு கல்யாணத்துக்கு, உன் கல்யாணத்துக்கு பெரிய பந்தம் போடுவாங்க. ஆமா, சின்ன பந்தலா போடுவாங்க. பெரிய பந்தம் போடுவாங்க. 4 கால் பந்தலா இல்ல, அந்த பரணி அடிப்பாங்க. பந்த பரணி போடுவாங்க. செட்டுக்காரங்க பந்த போட்டாரு. இன்னைக்கு நீ போட்டாரா? கல்யாணத்துக்கு உன் கல்யாணத்துக்கா பந்த போட்டு அவருக்கு பசி எடுத்துருச்சு. செட்டுக்காரருக்கு பசி எடுத்துருச்சு. ஆமா, கடைக்கு சாப்பாட்டுக்கு போயிட்டாரு. சாப்பிட போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பெரிய பந்த போடுவோம், பெரிய பந்தலா போடுவோம் அப்படின்னா அங்க இருந்து வந்தாரு. கடப்பாறைக்கு காய்ச்ச வந்துருச்சு. கடப்பாறை எடுக்கவும் கடப்பாறைக்கு காய்ச்ச வந்துருச்சு. எப்பதான் கடப்பாறைக்கு போய் காய்ச்ச? அங்க இருந்து வந்து கடப்பாறை எடுத்து குழி பறிக்கலாம்னு கடப்பாறை எடுத்தாரு. காய்ச்ச வந்துருச்சு. அடாடாடா, காய்ச்ச வந்துருச்சு. 108 கூப்பிடுங்க. போன் போடுங்க. போன் போடங்காட்டி அங்க ஒருத்தர் சொன்னாரு, அரே கடப்பாறைக்கு யாரும் ஆஸ்பத்திரியில ஊசி போட மாட்டாங்க. பக்கத்துல கேணி இருக்குது. கைத்த கட்டி கேணிக்குள்ள போடுங்க. காய்ச்ச விட்டுருமுன்னாங்க.
அப்ப கொண்டு போய் கேணிக்குளம் இறக்கி ஆஹா. போட்டாக பாத்துக்க ஆ. போட்ட உடனே ஆஹா. பாறைக்கு காய்ச்ச விட்டுருச்சு. தண்ணிக்குள்ள போடவும் கடப்பாறைக்கு காய்ச்ச விட்டுருச்சு. அடடடடா. அடடடா. விட்டுருச்சு. ஆ. இங்க இருந்து வீட்டுக்கு போனா. இங்க இருந்து நீ வீட்டுக்கு போன. ஆமா. ஆ. உங்க பாட்டிக்கு காய்ச்ச வந்துருச்சு. உங்க பாட்டிக்கு காய்ச்ச வந்துருச்சு. ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டாம். ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டாம். கேணிலேயே கட்டி கேணிலேயே கட்டி போடுங்க காய்ச்ச விட்டுருமுன்னு. காய்ச்ச விட்டுருமுன்னு நீ சொன்ன. ஆமா. ஆத்தால போய் கேடியில கட்டி போட்டா இப்ப எங்க ஆத்தா என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன வந்துச்சு? நீச்சல் அடிக்குது இப்படி. இழுக்குது அப்படி நீச்சல் அடிக்குதுன்னுட்டு ஆஹா. காய்ச்ச விட்டுருச்சு. காய்ச்ச விட்டுருச்சு. ஆத்தாட தூக்குங்க மேட்ல. ஆத்தால மேல தூக்கி அப்படின்னு மேட்ல தூக்கி போட்டா செத்து போச்சு. செத்து போச்சு. அப்படித்தானே நீ சாக போறடோ. நான் சாப்பிடுறேன். ஆமா சரி. ஒலியோர் 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 ஒத்தமாக்கு வண்டி ஒலியோர் யார் வாருது? ஒலியோர் ஒலியோர் அங்கே போவாதே ஒரு நாய் இருக்குது கட்டு போடு. யாராலும் வாரிகள வாரவிட வரல ஒரே ஒரு வண்டி போதும். ஒரே பட்டணத்துக்கே போகுங்க. பாருமை வையவில்லை நல்லா விடிய விட்டு காலையில போலாம் இப்பவே போறீங்க. சாமி ஒரே ஒரு பட்டணத்துக்கே ஒத்த மாட்டு வண்டி போகுதுங்க. மொத்த மாட்ட வண்டி போகுது. அவரோடவே கொண்டுகிட்டு இந்த சிவசோழ ராஜருக்கு சரி அந்த தங்க மரக்காலை கொண்டு சரி நான் போவங்க. என் மரக்காலை எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. அப்படியா? அப்படியே